ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் ஒரு ஹித். நான் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் மாதிரி சொல்லியிருப்பேன். ஒரு சில இடத்துல அங்கங்கே ஒரு பாயிண்ட் மாதிரி சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே வீடியோவா ஒன்னா ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் மாதிரி சொல்லலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நெவர் இன்வெஸ்ட் வித் டெட் அப்படின்னு சொல்றேன். ஸோ நெவர் இன்வெஸ்ட் வித் டெட் அப்படின்னு என்ன மென்ஷன் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்யறவங்க ஒரு 1 lakh அப்படி ஒரு 60 to 70,000 ஏர்ன் பண்ணுவாங்க. பைக் இஎம்ஐ இருக்கும், வீட்டு இஎம்ஐ, லோன்ஸ் இருக்கும். ஆனா இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சில பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல ஃபுல்லா இருக்கிற இஎம்ஐ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறப்போ இங்க ஒரு லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும், இங்க வட்டி கட்டுறது அதிகமாகும். அதனால உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து அடிப்படும். இதுவும் பண்ண முடியாம அதுவும் பண்ண முடியாம கடைசியில ஒரு லெவல்ல நிற்பீங்க. அதனால ஸோ டெட்டை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட். நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, இன்ஃபிளேஷனை விட அதிகமா இன்வெஸ்ட் பண்ணும். எப்படி சொல்றது, இன்ஃபிளேஷன் 7%னா 7% விட அதிகமா ரிட்டர்ன்ஸ் தர ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டாக்ஸ் இருக்கு, கோல்டு இருக்கு. கோல்டுல கூட 8 to 9 அவ்வளவுதான். ஸோ முடிந்த அளவுக்கு பாண்ட் சைட் போகலாம், ஸ்டாக் சைடு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, புரிஞ்ச விஷயத்துல நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன்ல, புரிஞ்ச விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ கோல்டு எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். கோல்டு என்ன, கோல்டு எப்படி ரன் ஆகுது நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்னு புரிஞ்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணா அது ஒரு விஷயம் இருக்கு. இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ல, சிம்பிளா சொல்றேன், பட் இன்ஃபிளேஷனை விட கம்மி இருந்தாலும் சொல்றேன், ஃபிக்ஸட் டெபாசிட்ல நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட். அதை விட்டுட்டு நான் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன், நம்மளுக்கு பேசிக்கே தெரியாது, கிரிப்டோ கரன்சி பிளாக் செயினோட பேசிக்கே தெரியாது, பிளாக் செயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை பிளாக்ஸ் சேர்ந்த ஒரு பிளாக் செயின் கூட சிம்பிளா நம்மளுக்கு புரியாது. ஸோ அதுவே புரியாம நம்ம பிட்காயின், கிரிப்டோ கரன்சி அப்படின்னு போயிட்டு அதுல மாற்றத்தை விட்டுட்டு நம்ம புரிஞ்ச இடத்துல புரிஞ்ச மாதிரி இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்னு என்னுடைய ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, கோல்ட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இப்போ யங் ஏஜ்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல இப்போ பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குன்னா, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அந்த பிசினஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பிசினஸ் பண்ண போறோமோ, அந்த ஃபீல்ட்ல நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அந்த பிசினஸை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட். இஃப் யங் ஏஜ்ன்றது இங்க சொல்லல, எங்க ஏஜா இருந்தாலும் எந்த ஏஜா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்றதா இருந்தாலும் எது வேணா பண்ணலாம். பிசினஸ் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஏன்னா அது ரிட்டர்ன்ஸ் வருது இல்ல. கேஎஃப்சி ஓனர் கேஎஃப்சியை 62 ஏஜ்ல ஓபன் பண்றாரு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏஜ் கிடையாது. ஸோ அதை பாருங்க, பிசினஸ்க்கும் ஏஜ் கிடையாது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் கிடையாது, ஒரு பர்சனல் டிப்ஸ். இது மென்டார் சொன்னது. இப்போ ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்றதுனால நம்ம லைஃப்ல பெரிய டிஃபரன்ஸ் வராது. எப்படி சொல்றது, இப்போ ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு படத்துக்கு போயிட்டு வர்றது மூலியமாவோ, இல்ல ஃபேமிலியோட வெளில போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மூலியமாவோ நம்ம லைஃப்ல பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மாதிரி வந்துட போறது இல்லை. அதை விட்டுட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் சேவ் பண்ணி தேவையில்லாத இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி சொல்றது, பார்த்து சேவ் பண்றது எடுத்து போய் பிட்காயின்ல போடுறது, இல்ல லேப்டாப்ஸ், போன்ஸ், மொபைல்ஸ், அதெல்லாம் நீட்ஸ் தான். இப்போ ஒரு மொபைல் அப்படின்றது நீட்ஸ், பட் ஐபோன்ன்றது வாண்ட்ஸ்க்கும் நீட்ஸ்க்கும் புரிஞ்சுக்கணும். நீட்ஸ்ன்றது அது இல்லாம நம்மளால வாழ முடியாது அந்த சுச்சுவேஷனுக்கு. இப்போ போன் இல்லாம நம்மளால நார்மல் லைஃப், டே டு டே லைஃப் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா ஐபோன் தான் வேணும் அப்படின்றது தப்பு. ஸோ இப்போ காசு இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு, பட் எனக்கு ஐபோன் நீட்ஸ் தேவைப்படுது. இப்போ நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், இல்லை நான் ஒரு ப்ரொஃபஷனல், எனக்கு வேணும் அந்த ஐபோன் வேணும் அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் லவ் வாட் யூ டூ. அதாவது எப்படி சொல்றது, பிசினஸ் தான் இல்லை இன்வெஸ்ட் தான் பண்ணணும்னு கிடையாது. இப்போ சிலருக்குலாம் ஐடியா இருக்கும் பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா, பட் அதை பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாததுனால ஜஸ்ட் விட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு சிம்பிளா லைஃப் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை விட்டுட்டு அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ அந்த பிசினஸை கத்துக்கிறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி அதை டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்றது, அந்த பிசினஸுக்கு தேவையான புக்ஸ், அந்த பிசினஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா கத்துட்டு பிசினஸ் உள்ள போறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். ஸோ இன்வெஸ்ட் இன் வாட் யூ நீட், வாட் யூ லவ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா அவ்வளோதான், நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல, நம்மளுக்கு புரிஞ்ச இடத்துல, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து, இன்ஃப்ளேஷனை விட அதிக ரிட்டர்ன்ஸ் தருமான்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ற எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.